Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நந்து புட்டிக் இப்போ எக்ஸ்போ போட்டிருக்காங்களா சென்னைக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக. ஸோ அந்த எக்ஸ்போக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குன்னு சொல்லி எனக்குமே உங்களை மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம போய் எக்ஸ்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பேனர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க. மெகா எக்ஸ்போ நந்து சாய் புட்டிக் மெகா எக்ஸ்போன்னு மென்ஷன் பண்ணி அதில் 40,000 கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜுவல்லரி, லெஹங்கா, சாரீ, சல்வாஸ் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஃப்ரண்ட் லைன்லேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படியே ஃப்ளாட்டாக 10% ஆஃப் வேறு இருக்குது. ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் டைம் இருக்கிறதே இருக்கா இல்லை நியூவாக இருக்கான்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ரேட்டே 2000க்குள்ளே உங்களுக்கு எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. காதி காட்டன் சாரீஸ், பிளைன் சாரீஸ் இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் 450, 550 இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஷைன் டைப்பும் இருக்குது, இல்லை ஃபுல்லாக ப்ளைனாக வேணுமா அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றுமே அழகழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்க அந்த பூ போட்ட டிசைன்லாம் நம்ம எல்லா பொட்டிக்ஸ்லையுமே பார்த்துருப்போம். அது நந்து பொட்டிக்னு கிடையாது, கிருத்திகா பொட்டிக், லக்ஷ்மி பொட்டிக், இன்னும் குட்டி குட்டி பொட்டிக்ஸ்லாம் இன்ஸ்டால் இருப்பாங்களா. ஸோ எல்லாக்கிட்டையுமே இந்த மாதிரி சாரீஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சஸுமே அதே மாதிரி தான், 600, 700 இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். கிட்டத்தட்ட இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் 1 இயராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த சாரீ ப்ளஸ் காம்போ ப்ளவுசஸ். ஸோ நேரில் பார்க்கும்போது நிஜமாவே நல்லா தான் இருக்குது. பட் என்ன இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போடும்போது ஒல்லியாக இருக்கவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன மாதிரி குண்டாக இருக்கவங்களாம் போட்டாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு சுற்று பெருக்குன மாதிரி தெரியும். அதுதான் இந்த ஆரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபால்ட்டுன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸுமே எல்லாமே நாமினலாக தான் இருந்துச்சு. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவங்களோட பேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு. அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக போன எல்லா எக்ஸ்போவை விட இந்த எக்ஸ்போ நிறைய காம்போ வச்சுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆரி ஒர்க் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸ் காம்போ டிசைன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம வெளியிலலாம் கட்டிட்டு போகிற மாதிரி சில்க் டைப் சாரீஸில். இப்போது பூனம் சாரீஸ், ஜார்ஜெட் சாரீஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லையுமே நமக்கு ஒர்க் ப்ளவுஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே 500, 450, 650 ஒன்று ஒரு மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க ப்ரீவியஸ் டைமை விட. ஐ திங்க் ப்ரீவியஸாக இவங்க எக்ஸ்போ போடும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நல்லா ஹிட் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தடவை மேஜராகவே நிறைய லோ பட்ஜெட்டில் இருக்க சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ லோ எண்ட் கஸ்டமர்ஸுமே கவர் பண்ணுற அளவுக்கு. இந்த சாரீ பர்டிகுலராக ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது, அப்புறம் பெல்ட் இருக்குது, அப்புறம் இந்த சாரீ நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. மோஸ்ட்டாக நியூ இயர் கிறிஸ்மஸ்க்குலாம் கிறிஸ்டின்ஸ் பிளெயின் சாரீஸை வியர் பண்ண விரும்புவாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸுமே அவைலபிள்ஸ் இருக்குது. நான் வீடியோவில் 1-2 பீசஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லா விதமான டிசைன்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. எல்லா விதமான கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. லாஸ்ட் டைம் இவங்க எக்ஸ்போ போடும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு 2 நாள் போட முடியல, 3 நாள் போட முடியல, இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் இந்த தடவை ஃபஸ்ட் டேவே வரல. ஏன்னா இவங்க ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு போட்டிருந்தாங்க. சரி எதுக்கு நம்ம இங்கேருந்து தூரமாக போய் திடீர்னு எக்ஸ்போ கேன்சலேஷன் என்ன பண்ணுவோன்ற பயத்துலேயே நான் நேற்று வரல. ஸோ சாட்டர்டே வந்திருக்கேன். இப்போது வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் MMDAயில் இருக்க ஐஸ்வர்யா மால் வந்துடலாம். இது ஆக்சுவலாக மெயின்லேயே தான் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் பக்கத்தில். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப நாமினலாக வச்சுருக்காங்க. 500, 600, 700 ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வேறு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வேறு இவங்ககிட்ட ரிவ்யூலாம் வேறு போட்டிருந்தோமே, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வீடியோ லக்ஷ்மி பொட்டிக்கும் பார்க்குறாங்க, கிருத்திகா பொட்டிக்கும் பார்க்குறாங்க. அவங்கள பற்றி ஏதாச்சும் ரிவ்யூ போட்டோன்னா ஸோ இவங்களுமே வாட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்க வாட்ச் பண்ணலை. நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு சில பேர் இவங்களோட ஆன்லைனில் நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சாரி, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. பட் கண்டிப்பாக நான் பொங்கல் முடிஞ்சு சாரீ எடுத்து நான் ரிவ்யூ போடுறேன். ஏன்னா பொங்கல் வரைக்குமே இவங்களுமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஒரு சாரீ ஆர்டர் பண்ணி எனக்கு எந்த டேட்டில் நான் ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சு, கஸ்டமர் சர்வீஸ் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். வீடியோ டிலே ஆகிறதுக்கு நான் சாரியும் கேட்டுக்கிறேன். இப்போ டிஸ்பிளேல இருக்க நிறைய சாரீஸ்லாம்
சில சாரீஸ்ல குறிப்பா இந்த மாரி பிரைடல் சாரீஸ்லலாம் 1500ன்னு பிரைஸ் போட்டு அத அடிச்சுட்டு 1200 இந்த மாரி ஆஃபர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுலருந்துமே நமக்கு வந்து 10% ஆஃப் பண்ணுவாங்க நம்ம பில்லிங் செக்ஷன் போம்போது. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர் தான் சொல்லலாம். நெறைய பேரு சாரீஸ் கண்டிப்பா எடுப்பாங்க பொங்கலுக்குலாம். அந்த மாரி எடுக்கும்போது நமக்கு இன்னுமே ஆஃபர் நெறைய ப்ரொவைட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு சாரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கை குழந்தை 2 மாசம், 3 மாசம் குழந்தை மாரி இருக்கு. அவங்கலாம் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து எக்ஸ்போல பொறுமையா பார்த்து வாங்கிட்டு போறாங்க. ஸோ அந்த அளவு இவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன். என்னடா கை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ற மாரி ஃபீல் ஆச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வந்து சாரீஸ் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். குர்த்தி செக்ஷன் வந்து போல. ஸோ நம்ம எத வாங்க போறோமோ, அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலான்ற மாரி இருந்தேன். எனக்குமே டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு இடத்துக்கு வேற போணும். சரி ஓகே நம்ம சாரீஸ் தானே பார்க்க வந்தோம். நம்ம சாரீஸ் மட்டுமே கவர் பண்ணலாம்னு நான் வீடியோல வந்து எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வீடியோல ப்ரைஸோடவே நான் காமிக்கிறேன். லேபிள் ஒவ்வொன்னாவே. இதுவுமே இன்ஸ்டாவ பொறுத்தவரைக்கும் ட்ரெண்டிங்ல தான் போயிட்டுருக்கு. இந்த சாரீஸ் மல்டி கலர்ல. நெறைய பொட்டிக் ஓனர்ஸ் வந்து வியர் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. இது ஸ்டார்ட்டிங்ல வந்து 1000 ரேஞ்சஸ்ல வந்து விட்டிருந்தாங்க. இப்போ வந்து 700 இந்த ரேஞ்சஸ்லயே இருக்கு. இப்போ இந்த சாரீலாம் வந்து அவங்க 1300 இந்த மாரி ரேஞ்சஸ் போட்டுட்டு, அத அடிச்சுட்டு 800 இந்த மாரில போட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆஃபர்ல வந்து சேல் பண்றாங்க. ஐ திங்க் இயர் எண்ட் சேல்ன்னு நெனைக்கிறேன். நானுமே நந்துசாயோட வீடியோஸ்லாம் ஒரு சில இது வரும். ஏன்னா நம்ம ஒரு தடவ இன்ஸ்டால பார்த்துட்டோம்னா, நமக்கு அடுத்தடுத்து இந்த மாரி வீடியோஸ் தானே வரும். ஸோ அந்த மாரி பார்த்துட்டுருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க கிட்டத்தட்ட 70 பிளஸ் டேஸா வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்காக நான் ஒவ்வொன்னுமே பார்த்து, பார்த்து கொண்டு வந்திருக்கேன். அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே எனக்கு வந்து கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும். என்ன மாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு இங்கேருந்து நியர்பை தான் கிட்டத்தட்ட ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் இந்த மாரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். பட் நெறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. நான் ஃபோட்டோ எடுக்க நின்னுட்டுருக்கும்போதே நெறைய பேர் நான் உங்களோட ஃபேன் உங்கள பார்க்கறதுக்காகலாம் வந்திருக்கேன்ற மாரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க ரீல்ஸ்லாம் போட்டு நல்லா ரீச் ஆனதுனால, இப்போ அவங்க பொட்டிக் ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே அவங்களுக்கு ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சோஷியல் மீடியால நம்ம ப்ளஸ்ஸா எடுத்துக்கிட்டோம்னா, அது ப்ளஸ்ஸா எடுத்துட்டு போகும். மைனஸா எடுத்துட்டோம்னா, அது மைனஸ்ல எடுத்துட்டு போகும். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ற யார் வேணாலுமே பெரிய ஆள் ஆகலான்னு கேட்டா, கண்டிப்பா நீங்களுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா, யார் வேணாலும் எந்த துறையில வேணாலும் பெரிய ஆள் ஆகலாம். ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கும்போது எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் வரும். நெறைய பேர் நீங்க ஏன் ஆன்லைன்ல வாங்குறீங்க? டைரக்ட்டா போய் வாங்குங்க அப்டின்லாம் சொல்றீங்க. நீங்களுமே சரி, மோஸ்ட்டா வாங்குற ஐட்டம்ஸ்ல நெறைய இது ஆன்லைன்ல நமக்கு பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த மாரி கம்மியா இருக்கும்போது நம்ம வாங்குவோம். அதே மாரி கலெக்ஷன்ஸ் நெறைய பார்க்க முடியும். நம்ம என்னதான் ஸ்டோர்ஸ்க்குலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது. பட் நம்ம வீடியோல பார்க்கும்போது நம்ம இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். நமக்கு செட் ஆகுமா? ஆகாதா? இந்த பட்ஜெட் நல்லா இருக்கான்ட்டு. பட் உங்களுக்கு டச் பண்ணி, ஃபீல் பண்ணி தான் வாங்கணும். அந்த மாரி தோணுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா கடைக்கு தான் போணும். அதே மாரி தான் இப்போ இந்த மாரி நீங்க ரீல்ஸ்லாம் பார்த்து, இவங்களோட ரீல்ஸ்லாம் பார்த்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி எக்ஸ்போஸ்லாம் போடும்போது நம்ம அத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டச் பண்ணி, ஃபீல் பண்ணி, அங்கங்க மிரர்லாம் வேற வச்சிருக்காங்க. நமக்கு வச்சு பார்த்துமே வந்து வாங்கிக்கலாம். கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கு, அந்த மாரிலாம் சொல்ல முடியாது. நார்மலா தான் இருக்காங்க. மூவிங் கிரவுட்ஸா தான் இருக்கு. வந்துட்டு போறது மாரி தான் இருக்காங்க. இந்த தடவ வரும்போதே வெளியிலேயே வந்து பேக்லாம் வைக்கிற மாரி டோக்கன் சிஸ்டம்லாம் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாவே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஏன் பேக்க வேற தூக்கிட்டு போணும்? இந்த எல்லோ கலர் சாரி எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு நேர்ல. பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. வீடியோலயுமே நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கு. பிரைஸுமே ரொம்ப கம்மி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. இதுலயுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த தடவ நெறைய எம்ப்ராய்டரி சாரீஸ், இந்த மாரி சமிக்கி ஒர்க் சாரீஸ், லேஸ் ஒர்க் சாரீஸுமே வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் 1300 இந்த மாரி. இதுலயுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க கலர்ஸ் பொறுத்தவரைக்கும். பட் எல்லாமே மோஸ்ட்டாவே டார்க் கலர்ஸ்ல தான் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல. நீங்க பார்க்கும்போதே தெரியும். ரெட்டு, ஆரஞ்ச், ராமா கிரீன், ப்ளூ, ஆலிவ் கிரீன்லயே டார்க்கு இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நியூ இயர்க்குலாம் கட்னோம்னா சும்மா ஜில் ஜில்லுன்னு இருக்கும் பார்க்கும்போது. நல்லா ஒரு கலர்ஃபுல்லான லுக் கிடைக்கும்ல. பட் இந்த சமிக்கி ஒர்க் சாரீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம கையில தான் வாஷ் பண்ணணும். மிஷின்லலாம் வாஷ் பண்ணோம்னா, அதெல்லாம் ஃபால் ஆயிடும் சீக்கிரமாவே. 1200 1300 சொல்லியிருந்தேன்ல. பட் இது வந்து 1200. இது எல்லாமே எம்ப்ராய்டரி சாரீ. சாரீ ஃபுல்லாவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வந்திருக்கு த்ரெட் ஒர்க்ல. ஸோ இதுவுமே நல்லா டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. யூசுவலா நம்ம பிளைன் சாரீஸ் போட்டிருப்போம். இல்ல
பிரிண்டட் சாரீஸ் போட்டிருப்போம். இது வந்து சாரீ ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி வந்த மாரி இருக்கு. இதுலயுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு கலர்ஸ்ல. இதுலலாம் வந்து நல்லா லைட் கலர்ஸுமே நெறைய அவைலபிள்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் அடி தூள் மாரி இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. வீடியோலயுமே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் இந்த குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சுலாம் வியர் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாமே காட்டன் சாரீஸ்ல வந்து ஒர்க் பண்ண சாரீஸ் மாரி. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா இந்த கொடி பேட்டர்ன் வந்து வந்திருக்கு சாரீ ஃபுல்லாவே. இதுலயுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு கலர்ஸ்ல. இதெல்லாமே கீழ இருக்கிறதுனால வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியல. ஸோ நான் இப்ப எடுத்து காமிக்கிறேன் 1, 2 கலர்ஸ். இன்னும் கிரீன் கலர்ஸ், லைட் கிரீன் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. சாரீஸ் மட்டும் இல்லாம இவங்க ப்ளவுஸ் பீஸஸ்லாம் வேற வச்சிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் பீஸஸ்லாம் 300, 350, 400ன்னு ஒவ்வொரு மாரி இருக்கு. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் 500, 1000 இந்த மாரி ரேஞ்சஸ்லயுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆரி ஒர்க் வியர் பண்ணணும்னு நெனச்சோம்னா ப்ளவுஸ்ல ரெடிமேடா இருக்கு. இதையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் சாரீ வாங்கும்போது. அந்த பக்கம் ஜுவல்லரி செக்ஷன்ஸுமே இருக்கு. செக்ஷன்ல கொஞ்சம் க்ரவுட் அதிகமா இருந்ததுனால அத போய் கவர் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடியோல எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். குர்தீஸ் மட்டும் தான் இந்த தடவ காட்ட முடியல. சாரி நெக்ஸ்ட் டைம் போம்போது நான் கண்டிப்பா காமிக்கிறேன். இந்த வீடியோ நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then it's bye from Sana Pandi. Bye bye. Take care.